Important editorials in news. First topic என்ன GSI pursue 300 critical minerals exploration projects next year. டிஜி சா வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா. யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டா ஜாலி சர்வே ஆஃப் இந்தியா, ரேர் எர்த் லொகேஷன் அஸ்ஸாம், குஜராத், அகமதாபாத், ராஜஸ்தான், சின்ஹா, லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன், ஜேஎன் கான்டெஸ்ட். அதே மெயின்ஸ் எடுத்துக்கிட்டா ஜிஎஸ்டியில் ரிசோர்ஸ் செக்யூரிட்டி, எக்ஸ்ப்ளோரேஷன் டு ஆக்சிஜன் பைப்லைன், மிட் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் கேப், மேக் இன் இந்தியா, இவி சிஸ்டம். இது கூட லிங்க் பண்ணிக்கலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஜிஎஸ்ஐ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 300 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுற நெக்ஸ்ட் ஹில் ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க. கரண்டாக எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 236 ப்ராஜெக்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் ஏரியா எடுத்துக்கிட்டால் ரேர் எர்த் எலமெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அதாவது இப்போ வந்து முன்னோர் சொல்லியிருக்காங்களே அதை வந்து 50% அப்போ வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு அதுலேயும் வந்து காப்பர் மெயின் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. 50 to 60% வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எது கூட லிங்க்னா நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன்ஸ் அந்த பாலிசியோட லிங்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ டார்கெட்னா 1200 எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் 2030-31 ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடியே பண்ணோம். அதுதான் என்னுடைய இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 858 ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2020 to 26 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஓவரால் அப்ஜெக்டிவ் என்ன எடுத்துக்கிட்டால் கிரிட்டிக்கல் மினரல் பிளாக்ஸை வந்து ஆக்ஷன் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் வந்து மிட் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஓவரால் இம்போர்ட் டிபெண்டன்சியை வந்து ரிடியூஸ் பண்ணும். ஏன்னா வந்து கிரிட்டிக்கல் மினரல் வந்து நம்ம மேஜராக டிபெண்ட் பண்ணிக்கிறது யாருன்னா சைனாவை தான் இம்போர்ட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அடிக்கடி மாறுதில்லை. ஸோ வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஓனா இண்டிஜினஸ் ஆத்ம நிர்பர் பாலிசி இருக்குல்ல அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. கீ மினரல்ஸ் இப்போ வந்து எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ரேர் எர்த்ஸ் இருக்குல்ல, அதாவது பீச் சாண்ட்ஸ், இன்லேண்ட் கார்பனேட், அல்கலைட் ஆக்சைட்ஸ் இதில் தான் மேஜராக வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதே லித்தியம் அண்ட் நிக்கல் எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து மைனிங் ஸ்ட்ராட்டஜி வந்து டிஸ்டிங்ஸாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. காப்பரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து ரீசெண்டாக வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 50 to 60 ப்ராஜெக்ட்டும் தனியாக வந்து அதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் ஃபோக்கஸ் எடுத்துக்கிட்டால் என்சிஎம்எம்னு பார்க்கணும், ரேர் எர்த் டெபாசிட்ஸ் எங்கெங்கே இருக்குது அந்த பிளேஸ், தென் கிரிட்டிக்கல் மினரல் செக்யூரிட்டி அண்ட் சப்ளை ரீசலன்ஸ் மெயின்ஸ் ஹாஸ்பிட்டல் நம்ம பார்க்கணும். பிஹைண்ட் த நியூஸ் ஜிஎஸ்ஐ வந்து அடிக்கடி நியூஸில் வந்து இருக்கா. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். இது வந்து 1851 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கத்தா. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்றா. ஸோ வந்து எக்ஸாம்பிள் கேட்கறதும் பாசிபிலிட்டி இருக்குது. இது என்னென்னா நேச்சர் என்னென்னா நோடல் ஜியோ சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியாவை ஆக்ட் பண்ணுது. இது வந்து ஜியாலஜிக்கல் மேப்பிங் அண்ட் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறது இந்த ஆர்கனைசேஷனும். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. சர்வே அண்ட் மேப்பிங் ஆஃப் மினரல் ரிசோர்ஸ், செகண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், third geotechnical and geoenvironmental studies, fourth landslide and natural hazard studies, fifth seismotechnic and earthquake related studies. ஓகேங்களா. அதே வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸில் வந்துட்டானா இதனுடைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் என்னென்னா கிரிட்டிக்கல் மினரல் பிளாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன்ஸ் இதுவும் வந்து அடிக்கடி நியூஸில் வருது. இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. தென் வந்து எக்ஸ்ப்ளோர் ரேர் எர்த்ஸ், லித்தியம், நிக்கல், காப்பர் எக்ஸ்ட்ரா இது வந்து அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. இது வந்து ரெகுலேட்டரி பாடியெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா வந்து இதனால் வந்து மைனிங் லிசஸ் வந்து பண்ண முடியாது. ஜஸ்ட் அட்வைசரி அது மாதிரி மட்டும்தான் இருக்கும். ப்ரொவைட் சயின்டிஃபிக் டேட்டா டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க தான் வந்து எங்கெங்கே மைன் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஃபிலிம்ஸ் ரிலேட்டட் ட்ராப் பாயிண்ட்ஸ் என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து இது பண்ணுறது தான் ஓல்டஸ்ட் ஜியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. ஏன்னா வந்து 1851 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே. அப்போ வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தவிர மைனிங் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அட்வைசரி ப்ராடக்ட் மாதிரி அது மாதிரி தான் என்னோட ஃபங்க்ஷன்ஸ். இந்த டாப்பிக்கில் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025 ப்ரிலிம்ஸில் கேட்டது. கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இன் இந்தியா ஆர் லெஸ் தென் 0.5 டன் ஆஃப் CO2 capita. Second, in terms of CO2 emissions from fuel combustion, India ranks second in the Asia Pacific region. Third statement, electricity and heat producers are largest source of CO2 emissions in India. Correct answer என்னன்னா India per capita CO2 emissions around 1.92 higher than the 0.5. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பானது ஒன்று ஓகேங்களா. Second question, consider the following statement regarding mercury pollution. 2024 கேட்ட question. Gold mining activity is a source of mercury pollution in the world. Second statement, coal-based thermal power plants cause mercury pollution. Third statement, there is no known safe level of exposure to mercury. Correct answer na option C, all of the above.